ஹலோ ஹோப் டிவி வியூவர்ஸ். இன்றைய நாளில் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரையும் விட ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஒவ்வொரு நர்சஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைய தினம் உலக செவிலியர் தினம், அதாவது நர்சஸ் டே. ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம நர்சஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ நம்மளிடத்தில் டாக்டர் டேவிஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க தூத்துக்குடியில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் எம்டி ஜென்ரல் மெடிசின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெல்கம் டாக்டர். ரொம்ப நன்றி, உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் ஹோப் டிவி வியூவர்ஸ்க்காக நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், நீங்கள் உங்களோட த்ரூ அவுட் மெடிசன் ஃபீல்டில் நீங்கள் வந்து நிறைய நர்சஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நர்சஸ் எவ்வளோ ஒரு மெடிசன் ஃபீல்டில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ நர்சஸை பொறுத்தவரையும் மோர் தென் 10-15 இயர்ஸாக மெடிசன் லைனில் இருக்கிறனால இப்போ வந்து பேசிக்காக நான் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு ஒரு ஐவி லைன், அதாவது பேசிக்காக ஒரு அது அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஒரு ஐவி லைன், அது எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரு நர்ஸ் தான். ஸோ இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், அவங்க பேர் ஜொனிட்டா. அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐவி லைன் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு பேஷண்ட் எப்படி பார்க்கணும், எப்படி மானிட்டர் பண்ணணும், என்னெல்லாம் மெயினாக சைன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இந்த பேஷண்ட் க்ராஷ் ஆக போகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் அ ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ அதாவது இனிஷியலாக பிஃபோர் நான் எம்பிபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி எம்டி முடிக்கிற டைம், அந்த டைமில் நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அடிஷ்னல் ஹெல்ப், ஒரு வார்டில் ஒரு ஹெல்ப் மாதிரி தான் இருந்தாங்கன்னு. ஆனால் போய் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, எப்படி இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெரி வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு. நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்காக ஃப்ரம் ஐவி லைன், ஒரு ரைட்ஸ், சின்ன சின்ன மேஜர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நர்ஸ் வந்து வில் டீச் அ பெட்டர் தென் அ டாக்டர். ஏன்னா வருஷ கணக்கில் அதிலேயே ஊறியிருப்பாங்க. ஸோ என்னையை பொறுத்தவரையும் மோர் தென் அ டாக்டர் பீயிங் அ குட் டீச்சர், அந்த சீனியர் நர்சஸ், அந்த வார்டில் இருக்கிற சீனியர் நர்சஸ், தே டீச் பெட்டர் டு அ டாக்டர். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் வந்து ஒரு நர்ஸுடைய ரோல் நான் என் லைஃப்பில். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி சின்ஸ் இட்ஸ் நர்சஸ் டே, நர்சஸ் வந்து தே ஃபேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது மீறியும் வந்து தே வாண்ட் டு, என்ன சொல்கிறது, தே வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட். அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி, அப்படி ஒரு டெடிக்கேஷன், அதெல்லாம் வந்து இட் இஸ் சம்திங் இட் கேனாட் பி மெஷர்ட். அது அவ்வளோ டெடிக்கேஷனோடு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது டே டு டே நான் அவங்ககிட்டருந்து ஏதாவது புதுசாக நான் படிச்சுப்பேன். ஒரு பேஷண்ட்டை வந்து பார்க்கணுன்னா இப்படி தான், இந்த நர்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் பார்க்கணும். இப்படி அவங்க வந்து எவ்வளோ சின்சியரிட்டியோடு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். இது மாதிரி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ நர்ஸ். ஸோ இது வந்து ஓவர் தி இயர்ஸ், இது இன்றைக்கி நேற்றுன்னு படித்ததில்லை, ஓவர் தி இயர்ஸ் நான் வந்து டே பை டே அவங்ககிட்ட வந்து நிறைய படிக்கிற விஷயங்கள் உண்டு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், கரெக்டாகவும் சொன்னீங்க. இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது நான் டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் பிள்ளைங்க தான், ரொம்ப வெரி ஃபியூ தான் வந்து நான் நர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நர்சஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, டாக்டர் ஃபீல்டு தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? யூ வெரி ரைட், 100% ட்ரூ. அதான் நான் படிக்கும்போது தட்ஸ் 10-15 இயர்ஸ் பேக், எல்லார் வீட்லேயும் ஒன்று நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டி லாயர் ஆகணும், இதுதான் மெயின் இது. பட் இந்த வேர்ட் நர்சிங் வந்து யாருமே பெருசாக பேசினதில்லை. இப்போ கூட இன்றைக்குடைய ட்ரெண்டு கூட என்ன பண்ணோம், நான் நர்சிங் படிக்க போகிறேன்னா மூஞ்சி கொஞ்சம் சொல்லிப்பாங்க, என்ன இந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாமல் இப்படி பேசுகிறாளா, ஏன் ஒய் லைக் தேட்டுன்னு. பட் த ரியல் ஃபேக்ட் என்னென்னா, அது மாதிரி ஒரு டே அந்த நர்சிங்கில் எக்ஸல் பண்ணுறவங்க லைஃப்பில் எக்ஸல் பண்ணிடுறான். சிம்பிள். பிகாஸ் தே நோ வாட் இஸ் டெடிக்கேஷன், தே நோ வாட் இஸ் சின்சியரிட்டி, தே நோ வாட் இஸ் ஹார்ட் ஒர்க். இந்த 3 இல்லாமல் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட லைஃப்பில் மூவ் பண்ண முடியாது. அந்த 3 வந்து அந்த ப்ரொஃபஷனில் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஸ்டேட் டாப்பர் கூட ஐ வாண்ட் டு பிகம் அ நர்ஸ்ன்னு சொன்னான். எல்லோரும் உனக்கு வந்து ஈஸியாக ஒரு மெடிசன் சீட் கிடைக்கும், உனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும், வை யூ வாண்ட் டு பி அ நர்ஸ்னா, த வேர்ட் ஷி செட் இஸ் தட் இஸ் த ஃபீல்ட் தட் வில் கிவ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் நான் என்ன சொல்ல வரேன்னா, the nursing field is something which is not measurable by words. So if somebody says வந்து நான் வந்து nursing எடுக்க போகிறேன்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து we have to give them a salute to them because it is they have ஒரு அர்ப்பணிப்புடைய ஃபீல்டு அது. ஸோ இட் இஸ் ட்ரூ, யூ ஆர் ரைட். எவ்ரிபடி இப்போ வந்து ஒரு நர்ஸு நான் ஆக மாட்டேன், ஐ மீன் நர்சிங் வந்து எனக்கு வந்து அது ஒரு கீழ்த்தனமான ஒரு ப்ரொஃபஷன்னு சொல்லவே முடியாது. இட் இஸ் இட்ஸ் அ ஒயிட் காலர் ப்ரொஃபஷன். இன்ஃபேக்ட் எப்படி ஒன் ஸ்டெப் மேலே சொல்லணுன்னா, டாக்டர்ஸ் வில் பிளான் த ட்ரீட்மெண்ட். ஓகே, திஸ் இஸ் வாட் இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி இருக்குது, இதுதான் பண்ண போகிறோம், ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம், இந்த லைன் ஆஃப் ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் we plan, but the nurse is the one who executes it. If the nurse doesn't execute it, என்ன ஆகுதுன்னா, patient will not come out of the thing, the doctor will get a bad name. இப்போ அந்த அதர் வே ரவுண்ட் எடுப்போம். நர்ஸ் எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணி பேஷண்ட் நல்லாயிட்டு வெளியே வரும்போது நல்ல பேர் யாருக்கு வருது? டாக்டருக்கு தான் வருது. நர்ஸ் வந்து அவ்வளோ நர்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு வார்த்தை தான். ஆனால் பேஷண்ட் வெளியே போய் என்ன சொல்லணும்? அந்த டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் தான் நல்லா. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, the nurse தான் has done the treatment. The real doctor there is the nurse, not the doctor or the physician. Of course we play an important role, but the nurse has played an even extraordinary role. So ஆனால் இந்த ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு வரவே வராது. they will never get this recognition. அது வந்து அவங்களுக்கு என்ன, ஓகே இந்த பேஷண்ட் முடிச்சாச்சா, ஒரு மனசு திருப்தி அங்கே வந்து அடுத்த பேஷண்ட் அவங்க போயிடுவாங்க. பட் இந்த நல்ல பேர் வாங்குறது எல்லாமே வந்து the doctors only get it. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது they are the people behind the scene, அப்படி தான் நான் சொல்லுவேன். they are not the people in the front. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பேஷண்ட் நல்லாயிட்டு போகிறான்னா, இன்டர்வியூ நாளைக்கு மீடியாலேருந்து வந்து எடுக்கிறாங்கன்னா, இந்த டாக்டரை தான் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க, பட் நாட் த நர்ஸ். இந்த நர்ஸ் வந்து அந்த பரவாயில்ல, இந்த பேஷண்ட் நம்ம வார்டில் இருந்தாங்க, நல்லாயிட்டு போனாங்க, அவ்வளோதான். ஸோ the due recognition for nurses they don't get it. அது வந்து ஒரு sad pitiful state தான். பட் one day in the year, I think it's good that we have a World Nurses Day where we can actually honor the nurses for what they have done. So நீங்க சொல்ற மாதிரி, yes, nursing is a profession which should be advocated. எல்லாரும் அது எடுத்து அதில் ஷைன் பண்ணணும். அண்ட் இன்றைக்குடைய ட்ரெண்டில் வந்து டுடே பேண்டமிக்கில் ட்ரிபிள் ஷிஃப்ட் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ஈவன் டாக்டர்ஸ் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போதும்னு ஆயிடுது. ஏன்னா இது பட் நர்சஸ் அப்படி இல்லை, டபுள் ஷிஃப்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட் என்ன அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் என் மனசில் என்ன தோணுதுன்னா, இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும், இல்லாட்டி இந்த தொழில் விட்டு வெளியே வரணும். அவ்வளோத்துக்கு they are really good at what they do. நிஜமா டாக்டர், நீங்கள் சொன்னது நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்ருக்காங்க, நிறைய எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும். தயவுசெய்து இனிமேல் நர்சஸை பார்க்கும்போது உங்கள் பிள்ளைங்க நர்சஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நர்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ஒரு டாக்டரே வந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றத கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்டர், பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் நர்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட நம்ம நியூஸில் பார்த்தோம், ஒரு நர்சஸ் ஒரு நர்ஸோட பிள்ளை வந்து வெளியில் நின்றுட்டு அம்மா வாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த நர்ஸால் போக முடியல, அவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இது வந்து ஒரு ஒர்க் ஹசார்ட், இட் கம்ஸ் அலாங் வித் த ப்ரொஃபஷன். ஸோ எப்படின்னா, ஒரு பிள்ளை அழுது அம்மா வாங்கன்னா, இப்போ இதே என் பிள்ளை அழுதுனா நான் உடனே என் ஓபியோ ஐபியோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வர முடியும். பட் இஃப் திஸ் பேஷண்ட் இப்போ ஒரு அம்மான்னு ஒரு நர்ஸுடைய டாட்டர் ஒரு சன்னோ பேசும்போது they cannot leave the patient there. அப்படி விட்டுட்டு வந்தால் that patient anything can happen to that patient. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப வருத்தமான விஷயந்தான். பட் அது மீறியும் வந்து அவங்க வரும்போது இட் இஸ் சம்திங், அது வந்து அந்த as I said, அந்த டெடிக்கேஷன் சின்சியரிட்டி இஸ் சம்திங் பியாண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதெல்லாம் when I heard about that எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. லைக் இப்படி ஒரு பிள்ளை உட்காந்து அழுதுட்டுருக்கு, அம்மா வாங்கன்னு, அம்மானால் போக முடியல. அதாவது ஒரு பேலன்ஸ் மாதிரி ஆயிடுது. Is it my profession or is it my son? But ultimately என்ன டிசைட் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷன் cannot wait, my patient cannot wait, my daughter can wait, my son can wait அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இட் இஸ் சம்திங் விச் இஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு சேடாகவும் இருக்குது. பட் தே நோ அபவுட் இட். இது தெரிஞ்சு தான் இந்த லைனுக்கு வராங்க. தே ட்ரெயின்டு. அவங்க அந்த நர்சிங் படிக்கும் போதே டெடிக்கேஷன் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி கம்ஸ் ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எஸ், ஐ hats off to them, they are really great in what they do. ஸோ இது மாதிரி when ஃபேமிலியில் கால்ஸ் வரும், சில நேரம் வீட்டிலேருந்து கால் வரும், ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கோம். ஆனால் வந்து வெளியேருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க,
இந்த நர்ஸ் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கு, சரியாக கவனிக்க மாட்டேங்குன்னு. they do not understand what the nurse is actually going through. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஆனாலும் கண்ணை தொடச்சிட்டு வந்து பேஷண்ட்டுக்கு பண்ண வேண்டியது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ரொஃபஷன் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் சின்சியரிட்டி. அவ்வளோதான். டு சம் இட் அப், இட் இஸ் சம்திங் விச் இஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஆல் த டைம் நியர்பை டேக்கிங் கேர் ஆஃப் த பேஷண்ட் வந்து இட்ஸ் அன் ஏஞ்சலிக் ப்ரொஃபஷன். எக்ஸாக்ட்லி. நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் இன்ஜூர் ஆகி இருக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நர்ஸ் தான் அவங்கள க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனால் பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பார்க்கும்பொழுது இவங்க ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மாதிரி முதல்ல நர்ஸஸை ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் தே ஹாவ் எமோஷன்ஸ், தே ஹாவ் ஃபீலிங்ஸ், எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், நர்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப வியந்த நர்சஸ் யாராவது ஸ்பெஷலாக இருக்காங்களா? இவங்க இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்ச டைம்? நோ, தட் இஸ் ட்ரூ. ஏன்னா ரீசெண்டாக, இது நாட் லாங் பேக், ஒன் ஸ்டாஃப் நர்ஸ், நேம் இஸ் மோகன செல்வி. அவங்க வந்து ஒரு தேட்டர், ஐ மீன் போஸ்ட் ஆப், அதாவது சர்ஜரி முடிச்சுட்டு வர பேஷண்ட்ஸை பார்க்குற ஒரு ஸ்டாஃபு. அந்த பேஷண்ட் நைட் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஒரு கேஸ்ட்ரைஸ், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸாக இருந்தாங்க, தூங்க முடியல. ஸோ அந்த பேஷண்ட் வந்து அவங்க அட்டெண்டர், அதாவது கூட இருக்கிற பிரதர் வந்து தலையை மட்டும் இப்படியே தடவி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக. ஓகே, அது பண்ண தான் அந்த பேஷண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தலையை தடவுறதை நிப்பாட்டின உடனே அந்த பேஷண்ட் முழிச்சிடுறாங்க. இதுதான் கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அந்த பேஷண்ட்டுடைய பிரதரே இரிட்டேட் ஆகிட்டார், எவ்வளோ நேரம் தான் பண்ணுறதுன்னு. உடனே இந்த ஸ்டாஃப் மோகன செல்வி, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரம் நைட் 1:30 till மார்னிங் 6 o'clock கான்ஸ்டன்ட்லி உட்காந்து தடவிட்டே இருந்தேன். கான்ஸ்டன்ட்லி வித்தவுட் ஈவன் 1 minute பிரேக். ஒரு சேர் பக்கத்தில் போட்டு உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தது. நான் நைட் அந்த பேஷண்ட் போய் பார்க்கும்போது இந்த பிபி வாஸ் வெரி ஹை, 180 100 அந்த மாதிரி பெரிய ஹை பிபியாக இருந்தது. அப்படியே அந்த பேஷண்ட் தூங்கி காலமாக வந்து நார்மல் பிபிக்கே வந்துருச்சு. அப்போ நான் காலமாக கேட்டேன், நைட் ஃபுல்லாக உட்காந்து நம்ம தலையை தடிட்டு இருந்தேன். ஆமாம் சார், அப்போ தான் அந்த பேஷண்ட் தூங்குது சார், நான் என்ன சார் பண்ணுறது? ஸோ பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், வாட் எவர் இஸ் ரிக்வயர்டு, அந்த டைமில் என்ன தேவையோ நான் பண்ணுறதுக்கு நான் ரெடி என்று சொல்லி அவங்க பண்ணுறாங்க பாரு. அதெல்லாம் வந்து இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எப்போ உன் பிரதர் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பட் நோ, அவங்க பண்ண முடியலன்னா அந்த வேலையை நான் தான் செய்யணும்னு நினச்சி ஷி டிட் இட். அண்ட் அந்த பேஷண்ட் போகும்போது என்கிட்ட கூப்பிட்டு, டாக்டர் அந்த நர்ஸ் ரொம்ப நல்ல நர்ஸ், நீங்கள் விட்டுறாதீங்க, உங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுறாதீங்க, ரொம்ப நல்ல நர்ஸ், கையோட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்து வயலன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா, லைக் ஒரு டெத் ஆகிறாங்க கேஷுவாலிட்டியில், ஃபஸ்ட்டு அடி விழுறது நர்ஸுக்கு தான், ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் மெடிக்கல் ஸ்டாஃபெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு இமோஷனல் ஆகிடுறாங்க, அட்டெண்டர்ஸ் வந்து இமோஷனல் ஆகிடுறாங்க. தி கம் கையில் கிடைக்கிறத வச்சு தி பிரேக் த ஹாஸ்பிட்டலுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் உடைக்கிறாங்க. இதில் நிறைய ஸ்டாஃப் நர்சஸ் நிறைய நேரம் அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் அது மீறியும் வந்து எல்லாம் சரியானும் போது தே கம் டு ஒர்க் த நெக்ஸ்ட் டே. அவங்க வேலையை விட்டு ஓடலாம், பட் நோ, they come back to work the next day. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து we have something to learn. They are போல்டான பீப்புள் தான் வந்து இது மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து ஷைன் ஆக முடியும். அதான் சொன்னேன், ஒரு நர்ஸ் வந்து இஃப் யூ ஆர் அ நர்ஸ் லைஃப்பில் சக்சீட் ஆகிடலாம். ஏன்னா சின்சியரிட்டி, டெடிக்கேஷன், போல்ட்னஸ், எவ்ரி திங் இஸ் தேர். யூ நீட் டு ஹேவ் எவ்ரி திங். ஸோ இது மாதிரி அப்புறம் மெனி நர்சஸ் வந்து தே டோன்ட் மைண்ட் டூயிங் எனி திங் ஃபார் த பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து காலம்லேருந்து சில பேஷண்ட்ஸ் வந்து 120 130 கிலோஸ் இருப்பாங்க. மார்னிங் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பஞ்ச் பாத் கொடுக்குறதோ இல்லாட்டி இது பண்ணுறதோ, நர்ஸ் இவ்வளோ லீனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களால முடிஞ்சது அப்படியே தூக்கி போட்டு பண்ணி இது ஒரு பேஷண்ட்டை செட்டில் பண்ணி முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். அவங்க ஈஸியாக சொல்லிடலாம், அட்டெண்ட் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். பட் நோ, இட் இஸ் மை டியூட்டி, ஐ வில் டூ இட், நோ ப்ராப்ளம். ஈவன் இஃப் ஐ எம் ஹேவிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் something great. It's something which is absolutely dedicated, something absolutely something which we have to learn. Lot of things to learn from them. So they are something great. That's what I would like to say.
ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ஏன்னா பார்க்குற வியூவர்ஸ் எனக்கே கேட்கும்போது கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா பிகாஸ் அவ்வளோ அவங்க டெடிக்கேட்டடாக இருக்காங்க இல்லையா? ஓகே டாக்டர், இவ்வளோ நாட்களுக்குமே நர்ஸ்னாலே சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஓகே. ஸ்பெஷலாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நர்சஸ் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கிறாங்கன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன். பிகாஸ் பார்க்குற நிறைய பேர் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நர்சஸ் சரியாக எங்களை ட்ரீட் பண்ணலை, ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க எங்களை ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நர்சஸ் அதுக்கு கேட்கும் போது அவங்களுக்கே கஷ்டமாயிடும், எவ்வளோ பார்த்தேன் இவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நர்சஸ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க? சரி, அதாவது நவ் வி ஆர் ஒரு 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 ரொம்ப ஒரு கிரிப்பிங் சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் வேவோட செகண்ட் வேவ் வந்து பல மடங்கு ரொம்ப அதிகரித்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நர்சஸை பொறுத்தவரையும் அந்த பிபிஇன்னு போடுவாங்க, தட்ஸ் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போடும்போது அது எக்ஸாக்டாக எப்படி சொல்லணுன்னா, ஒரு சாக்கு மூட்டை உடம்பு ஃபுல்லாக ஒரு சாக்கு மூட்டை, நான் சாக்கு மூட்டைன்னா நான் இந்த கன்னி பேக் இல்லை, அந்த பிளாஸ்டிக் சாக்கு மூட்டை, இந்த ரைஸ் பேக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மெட்டீரியலில் இருக்கும். அது போட்டும் வென்டிலேஷன் இல்லாமல் ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாமல் கான்ஸ்டன்ட்லி தே வில் பி ஒர்க்கிங் ஷிஃப்ட் ஆஃப்டர் ஷிஃப்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 hours ஷிஃப்ட்னா அவங்களுக்கு மதியானம் 2 மணி 7:30க்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 2 மணிக்கு அவங்க ஷிஃப்ட் முடியுதுன்னா ஒரு 10:30 11க்கு மேலே அவங்களால வந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ டீஹைட்ரேஷனாக இருக்கும், ஸ்வெட்டாக இருக்கும், ஒன்றுமே தண்ணி கூட குடிக்க முடியாது. ஏன்னா மாஸ்க்கை கழட்ட வேண்டியது இருக்கும், ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஜர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கூட 2 மணி வரையும் முடிப்பாங்க. 2 மணி முடிக்கிற டைமில் வந்து ஒரு ஃபோன் வரும் அவங்களுக்கு, சேயிங் அடுத்த ஷிஃப்ட் வர வேண்டிய ஆள் வரல, கைண்ட்லி கண்டினியூ ஃபார் another 3 hours. பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது அப்படியே ஒரு 7 o'clock வரையும் பண்ணுறாங்க. 7:30க்கு வெளியே வரும்போது அவங்க டோட்டலி எனர்ஜி லூஸ் பண்ணி வாழ்க்கையே வெறுத்து, இஃப் இட் வாஸ் மீ ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 ஷார்ப்பாக வந்து நின்றுறாங்க. ஸோ தே ஃபேஸ் சம்திங் விச் இஸ் பியாண்ட் நம்ம நினைக்கிறதுக்கு மேலே வந்து தே ஃபேஸ். இது வந்து வெறும் ஃபிசிக்கல் எக்ஸாஷன் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது போக வந்து மென்டல் எக்ஸாஷன், அது மீறியும் பரவாயில்ல, த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் த பேஷண்ட் பிகம்ஸ் பெட்டர், அது போதும். ஆனால் இது கூட நம்ம மெனி பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது ஏதாவது குறை தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம் வெளியே. வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் நர்சஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் ஏகப்பட்ட இஷ்யூஸ், பீங் அ உமன் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும், பீங் அ மதர் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும், பீங் அ ஒய்ஃப் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் மீறியும் அவங்க வந்து தே ஆர் கம்மிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் பேஷண்ட்ஸ்னால் அது வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சின்சியர் அண்ட் ஹவு எஃபெக்டிவ். ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கணும். வீட்டில் திட்டு விழுந்துட்டுருக்கோம், ஏதாவது ஒன்று இருக்கும், எங்கிட்ட டாக்டர்ஸ்லேருந்து திட்டு விழுந்துட்டுருக்கோம், பேஷண்ட் சைட்லேருந்து திட்டு விழுந்துட்டுருக்கோம், எவ்ரிதிங். ஆனால் எல்லாத்தையும் அமுக்கி மூடி வச்சுட்டு பேஷண்ட்டுக்காக நான் அடுத்தது நான் என்ன செய்யணும், இந்த பேஷண்ட்டுக்கு நான் என்ன செய்யணும், ரைட், அப்படியே பண்ணும்போது இன் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் whenever you see a nurse, ஒரு 2 வார்த்தை, நர்ஸ் நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போகிறீங்கன்னா நர்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் எல்லா நர்ஸும் ஏங்குவாங்க. தேங்க்யூ, உங்களை இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா உங்கள் எஃபர்ட்னால தான் நல்லா இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வேணும். பி இட் அ டாக்டர் ஆர் அ நர்ஸ், வேறு வி டோன்ட் வாண்ட் மனி ஆர் வி டோன்ட் வாண்ட் ஃபேம் ஆர் எனிதிங். நீங்கள் ஒரு நர்ஸை பார்த்தீங்கன்னா தேங்க்யூ, நீங்கள் வந்து நல்லா என்னை பார்த்துக்கிட்டீங்க, பார்த்தாங்களோ இல்லையோ அது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அடுத்த பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். யோர் வேர்ட்ஸ் வில் பி வெரி என்கரேஜிங் டு ஃபார் த நர்சஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பேஷண்ட். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணணும் தான் அவங்க நினைப்பாங்க. மெனி ஸ்டாஃப் நர்சஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் வேவில் வந்து தே ஒர்க் ஒரு 10 days ஒர்க் பண்ண, ஒன் வீக் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்வாப், அந்த நேசல் ஸ்வாப் பண்ணும்போது தே டர்ன் அவுட் டு பி கோவிட் பாசிட்டிவ். அப்புறம் 14 days குவாரண்டைன் இருந்துட்டு நெகட்டிவ் ஆன உடனே திருப்பி ஷிஃப்ட்டுக்கு வராங்க, திருப்பி பாசிட்டிவ். இது ஒரு சைக்கிள் மாதிரியே ஓடிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் 3 to 4 times கான்ஸ்டன்ட்லி இப்படியே ஓடிட்டுருக்கு. நெகட்டிவ் ஆவாங்க, ஒர்க்குக்கு வருவாங்க, 14 days குவாரண்டைன், பாசிட்டிவ், இப்படியே ஆனாலும் முகம் சொல்லிக்காமல் அடுத்ததுக்கு வந்து நிற்பாங்க. நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட் வேவில் தான் இந்த ப்ராப்ளம், செகண்ட் வேவ் எல்லாம் பேக் வாங்கிறவங்க பார்த்தா முதல் நாள் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ தே டோன்ட் ஈவன்
பாதர். எனக்கு வந்து இந்த டைம் நான் படித்தது, நான் இந்த நர்சிங் படித்தது, இந்த மெடிக்கல் படித்ததே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு அதை வந்து மனசில் ஆழமாக ஆணி அடித்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு. ஸோ இதை மாதிரி நம்ம பார்க்கும்போது இட் இஸ் சம்திங் கிரேட் அண்ட் வி ஆல் ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட். இதெல்லாம் அவங்ககிட்ட படிக்க வேண்டிய விஷயங்கள். வெல் செட் டாக்டர். ஆக்சுவலாக ஒரு நர்ஸஸ்க்கு உண்மையான தேவை பணமோ எதுவுமே கிடையாது, நம்மளோட அப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னீங்க. நிஜமாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. இனிமேலாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலோ ஒரு நர்ஸஸை பார்த்தாலோ கண்டிப்பாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள், நீங்கள் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அது அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நிறைய விஷயம் நர்ஸஸ் பற்றி பேசுனீங்க. ஆக்சுவலாக இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு விழிப்புணர்வு கிடச்சிருக்கோம், நர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க நர்ஸஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு வேளை அவங்க எப்படி படிக்கணும் டாக்டர்? சரி, அதாவது படிக்கிறது எனிபடி கேன் லேர்ன், பட் மோர் தென் படிப்பு பி ப்ரிப்பேர்ட் டு பி டெடிக்கேட்டட் ஃபார் லைஃப். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜே இல்லை. நர்ஸஸை பொறுத்த வரையும் தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் டில் கடைசி நாள் வரையும் தே கேன் பி ஆல்வேஸ் சர்விங் சம்படி. சர்வீஸ் விட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் விட்டு முடித்த பிறகும் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறமும் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஒரு காய்ச்சல் இருந்தால் கூட அவங்க அழகாக ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண இன்ஜெக்ஷனை அவங்க அழகாக போடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் யூ கம் இன் டு திஸ் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு படிக்கணும், இந்த ஒரு நர்ஸ் ஆகணும் நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மென்டலாக பி ப்ரிப்பேர்ட். இது வந்து ஒரு ஃபீல்டு ஆஃப் டெடிக்கேஷன், ஒரு ஃபீல்டு. அதாவது இந்த நர்சிங் லைனுக்கு வந்தீங்கன்னா பைசா பெருசாக சம்பாதிக்க முடியாது, ஆனால் மக்களுடைய பேஷண்ட்ஸோடைய அன்பை நீங்கள் சம்பாதிச்சிடலாம். நம்பர் 2 மனசுடைய நிம்மதி, இந்த பீஸ் ஆஃப் மைண்டை நல்லா சம்பாதிச்சிடலாம். நைட் நிம்மதியாக தூங்கலாம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ஃபீல்டு. மித்த எல்லா ப்ரொஃபஷனும் ஒரு 8 to 4 ப்ரொஃபஷன். ஆனால் எங்கள் ப்ரொஃபஷன் 24/7 ஃபார் லைஃப் டைம். அப்படி தான் நான் 24/7 இன்ட்டு லைஃப் டைம். அதுதான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுடைய ப்ரொஃபஷன். ஸோ இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க, இட்ஸ் அ வெரி குட் ஃபீல்டு. அழகாக நீங்கள் வந்து படிக்கலாம். You finish your 12th, you are interested, you can join, get trained well. நல்லா ட்ரெயின் ஆகிட்டு என்றைக்குமே have a open heart to learn. அதாவது புதுசாக டெய்லி நான் ஏதாவது படிச்சுக்கணும், எனக்கு எல்லாமே தெரியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிகாஸ் அது நீங்கள் வந்து டே டு டே இட் இஸ் a நியூ திங் தட் யூ ஷுட் லேர்ன். ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் அப்டேட்ஸ் புதுசாக டெய்லி புது மெடிசன்ஸ் வருது, புது சைடு எஃபெக்ட்ஸ் வருது, புது டிசீசஸ் வருது. அதே டிசீஸ் வந்து வித்தியாசம் மாறவும் செய்யும். ஸோ எல்லாத்துமே இஃப் யூ ஹேவ் அன் ஓப்பன் ஹார்ட் அண்ட் டெடிக்கேட்டட் டெடிக்கேஷன், சின்சியரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 3 இருந்துச்சுன்னா அது போக வந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் நாட் ஓன்லி சக்சீட் இன் நர்சிங் பட் யூ வில் ஆல்சோ சக்சீட் இன் லைஃப். அது கேரண்டீடாக நான் சொல்ல முடியும் ஃப்ரம் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். ஓகே டாக்டர், நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ நர்ஸஸ்க்கு இந்த நர்ஸஸ் டேயில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கன்வே பண்ணுங்கள். நர்ஸஸ் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அவ்வளோ. ஏன்னா கூடவே இட்ஸ் அ ஜேர்னி, கூடவே போயிட்டுருக்கோம். இட்ஸ் அ ஜேர்னி தட் வி ஆர் கோயிங் த்ரூ. ஸோ கண்டினியூ யுவர் குட் டெடிக்கேட்டட் ஒர்க். அவ்வளோதான். இது வந்து உங்கள்கிட்டருந்து நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் போக உங்கள்கிட்டருந்து நான் இன்னும் நிறைய படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்ரி அப்ரிசியேஷன் யூ கெட், இப்போ அப்ரிசியேஷன் இன்னும் வாங்க இன்னும் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைங்க. அண்ட் அனைத்து நர்ஸஸ்க்கும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஐ கிவ் மை ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மை ஹார்ட்ஃபுல் விஷஸ் ஃபார் அ ஹாப்பி நர்ஸஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து ரொம்ப அழகாக நர்ஸஸோட பெருமையை பற்றி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன், முதல்ல எங்கள் ஹோப் டிவி சார்பாக எல்லா செவிலியர்கள், அதாவது நர்ஸஸ்க்கும் நாங்கள் எங்களோட மனமார்ந்த செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு பேஷண்ட்டுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றத இன்றைக்கி இந்த இன்டர்வியூ மூலமாக நாங்கள் டாக்டர் பேசினது மூலமாக நம்ம தெரிந்து கொண்டிருப்போம். ஸோ இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா தயவு செய்து உங்களோட நர்ஸஸ் யாரையா மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. பிகாஸ் தே ஹாவ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இதுதான் இந்த நர்ஸஸ் டேல நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய ஒரு கண்டிப்பான ஒரு டெசிஷனாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நாங்களும் நினைக்கிறோம். தொடர்ந்து செவிலியர்களுக்காகவும் டாக்டர்ஸ்க்காகவும் நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.